ஐயனார் துணை சீரியல்ல இந்த பக்கம் நம்ம ஆனந்தி வந்து செம்ம டென்ஷனா எப்படி கலந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொய் சொல்லிடுறாங்க. நான் கர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை கேட்ட எங்க அம்மா அப்பாவும் என் பொண்ணு பொய் சொல்லிட்டு யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட கெஞ்சி பார்க்கறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து அது எப்படி ஒரு பொண்ணு கோயில்ல வச்சு நான் கர்வமா இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லுவா, கர்வமா தான் இருக்க, கெட்டு பொண்ணுலாம் என் தலையில கெட்ட வச்சு பார்த்து நீங்க என் வாழ்க்கையை சீலிக்க பாத்தீங்களா, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போக போறாங்க. உடனே நம்ம ஆனந்தியோட அண்ணன் வந்து பல அரைஞ்சு ஆனந்தியே ஒழுங்கு முறையை நீ போய் சொன்னதை நீனு ஒத்துக்க அப்படி சொல்றாங்க. நான் உண்மைதான் சொல்றேன், நீங்க வேணா நான் பாண்டியனுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க அப்பதான் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போறாங்க. இந்த கவனிச்சு நம்ம ஆனந்தியோட அண்ணன் வந்து உடனே ஃபோன் அப்படிங்க உடைச்சிட்டு நீ நாசமா போயிடுவா, அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாரும் அவமானப்படுத்திடல, இப்ப அந்த பாண்டியன் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி சேரன் கோயில்ல இருந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப சாமி ஆடுற பூசாரி வந்து நம்ம சேரனை பார்த்து சொல்றாங்க, நீ நினைச்சது எல்லாமே ஒண்ணுன்னா நடக்க போகுது, அது மட்டும் நீ எதை நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்தியோ அது நடக்கும்போது பாரு அப்படி சொல்லிட்டு உன் குடும்பத்தை இனிமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு பூவை தூக்கி தூக்குறாங்க நம்ம சேரன் மேல. இந்த பூ அப்படியே நம்ம அங்க நிலா பக்கத்துல இருக்க சந்தா மேலையும் பூ விழுந்தது. இதை பார்த்து நிலாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, சேரன் மாமாக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க, சந்தா மேலே வந்து விழுதாங்க, சாமி சொன்ன பொண்ணு நம்ம சந்தா தானே அப்படி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிலா நினைச்ச மாதிரி சந்தாவும் சேரனும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேருவாங்களே என்ன, ஒருத்தர் தான் வரப்போற விட பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.